வணக்கம். இது உங்கள் உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப் போகும் கதை ஒரு வீட்டு மூலையில் மறைந்திருக்கும் ஓர் உயிரின் மௌன குரல். கதையின் பெயர் அரை அறை. முத்தம்மாள் 62 வயது. ஏற்கனவே கணவரை இழந்தவர். இப்போது தன் மகனோடு வாழ்கிறார் என்பதே ஒரு பெரிய சொல். அவள் தங்குவது அரை அறை. வீட்டில் 3 அறைகள், ஒரு மாஸ்டர் ரூம், ஒரு பையன், ஒரு குழந்தைகளுக்கான ஆட்டம் அறை. அவளுக்கு மட்டும் வாசலின் அருகில் உள்ள ஒரு சுண்ணாம்பில்லாத ஜன்னல் இல்லாத அறை. அறை என்பது அவளுக்கு பழகிய இடம்தான். ஆனால் அந்த இடம் அவளுக்குரியதா? இல்லை, அது ஒரு தற்காலிக தங்குமிடம் போல. வீட்டில் வாழ்ந்த பின் மீதமிருந்த இடத்தில் ஒதுக்கப்பட்ட உயிர். முத்தம்மாள். சொற்கள் குறைந்து போனது வயதுக்காக அல்ல. அவளது மௌனம் பாதுகாப்புக்கான போர்வை. இல்லை என்றால் அது நிசப்தமான எதிர்ப்பும் கூட. முதலில் அவர் அடி வாங்கினார். பின் அதற்கு இடமில்லாதவளாக ஆனார். இப்போது இடமே இல்லாதவளாக மாறியிருக்கிறார். ஒரு நாள் முத்தம்மாள் காப்பித்தூள் வாங்க 10 ரூபாய் எடுத்துக்கொண்டார். மருமகள் கண்டதும் சொன்னாள், கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வாங்கணும். வீட்டு செலவு தான் இப்ப எல்லாம் கடினமா இருக்கு. எங்க அப்பா தானே உங்களுக்கு ஒரு வீடு எழுப்புறேன்னு சொல்லல? முத்தம்மாள் பேசவில்லை. கண்களே பேசியது. அவன் என் மகன் தான் அல்லவா, எனக்கான வீடு வேறா? மருமகள் சமைக்கிற போது எப்போதும் அம்மா சாப்பிடுங்க என்று அழைப்பு கிடையாது. பசிக்கும் போது எப்போதும் முகத்தை மறைத்து கொண்டு சாமானை மூடியில்தான் எடுத்து சாப்பிடுவாள். ஒரு நாள் சிறிய பேத்தி கேட்டாள், பாட்டி, நீங்க ஏன் எப்பவுமே தனியா சாப்பிடுறீங்க? ஏன் நீங்களும் எங்க கூட சாப்பிடலாம் இல்லையா என்று கேட்டாள். முத்தம்மாள் அழவில்லை. அவள் பசியில் மட்டும் இருந்ததல்ல, அவளது உரிமையில் பஞ்சம் வந்திருக்கிறது. அந்த காலை ஒரு விதமாக வேறுபட்டது. மகனும் மருமகளும் பிஸியாக வெளியே சென்றனர். வீட்டில் சத்தம் இல்லை. சமையலறையில் வாசனை இல்லை. முத்தம்மாள் அந்த அறையில் தன் பேனாவும் ஒரு பழைய பச்சை புடவையையும் கையில் சின்ன பையையும் எடுத்துக்கொண்டார். அவள் ஜன்னலற்ற அந்த அறையை பார்த்து கடைசி முறையாக சுவாசித்தார். அவள் கதவை திறந்தாள். பாதையில் நடந்தாள். யாரும் கவனிக்கவில்லை. மருமகள் மாலையில், அம்மா எங்க போனாங்களோ, யாரும் கவனிக்கலையா? மகன், அம்மா போயிட்டாங்களா, எதுவும் சொன்னாங்களா என்று கேட்டான். இல்லை, அவள் எதையும் சொல்லவில்லை. அவள் சொல்ல வேண்டியதை வீட்டின் மௌனம் பேச ஆரம்பித்தது. இப்போது அவள் இல்லாத அந்த அறை ஒரு பூரணமான வெறுமையாக மாறியது. முத்தம்மாள் எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியவில்லை. வீட்டுக்காரர்களும் தேடவில்லை. ஏனென்றால் அவள் இருப்பதற்கே அவர்கள் ஆறுதல் சொல்லவில்லை. இதுதான் அறை. உயிரின் ஓசையின் ஒரு மௌன கதையின் முழு ஓசை. ஒரு பெண் வீட்டில் இருக்கிறார் என்றால் அவளுக்கு இடம் இருக்கிறதா? அவளுக்கு உரிமை இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாததை விட அவளது மௌனம்தான் மிகுந்த பதில். இது உங்கள் உயிரின் ஓசை. இந்த கதை உங்களது நெஞ்சத்தில் பதிந்ததா? லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மால் பேசப்படாத குரல்களுக்கு நாமே வாயாக இருக்கலாம். மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு உணர்வு கதையுடன். நன்றி.